வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சென்னை ப்ராப்பர்ட்டி கிரியம். இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா வந்து கேவிடி கிரீன் சிட்டியில் இருக்குது. 5 BHK ஹவுஸு. ஸோ இது வந்து சிஎம்டிஏ அப்ரூவ்டு லே அவுட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் வந்து மோர் தென் 75 ஹவுசஸ் இருக்குது இந்த லே அவுட்டில் இப்போது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து நியூலி கன்ஸ்ட்ரக்டட், இன்னும் ஆக்குபை பண்ணல யாரும். ஸோ ஃபுல்லி கம்ப்ளீட்டட், பெயிண்டட், ஆல்மோஸ்ட் எல்லா ஃபர்னிஷிங்கும் முடிஞ்சிருக்கு. ஃபுல் வாஸ்து படி கட்டின வீடு, நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட கட்டியிருக்க வீடு. நான் அப்படியே வந்து கீழே இறங்கி போயிட்டு மற்ற டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஹெட்ரூம் மேலே நிற்கிறேன். ஆர்சிசி டேங்க், இது ஓவர் ஹெட் டேங்க்கு போட்டு வந்து ஒரு 4000 லிட்டர்ஸ் ஓவர் ஹெட் டேங்க்கு. ஹெட்ரூம்லேருந்து நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர் ஹெட்ரூம் போகிறதுக்கு ஒரு ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் இருக்குது. மேலே ஃபுல்லாக பேரிகேஷன் பண்ணியிருக்கு. அப்புறம் கீழேயும் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு பால்கனியில் 2 கிரில்ஸ் போட்டிருக்கு. வெளியில் ஒரு கிரில்ஸ், அப்புறம் ஃப்ரண்ட்லேயும் ஒரு SS கிரில் போட்டிருக்கு. ஃபுல்லாக டெரஸ் ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணின ஹவுஸு. இது மேலே வந்து ஒரு பெயிண்டிங் கோட்டிங் மட்டும் வந்துடும், டெரக்கோட்டா கோட்டிங் வந்துடும். ஸோ இன்னும் நல்ல கிராண்ட் லுக் இருக்கும். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 16x11 பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம் வந்து எது மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபால் சீலிங் போட்டு லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கு. ஸோ இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு வந்துடும். அட்டாச்சு பாத்ரூம் வித் வாஷ் பேஷன் அண்ட் ஃப்ளோர் மவுண்டட் கிளாசட்டோடு இருக்குது. ஸோ வித் ஆல் எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு வாஷ் ஏரியா கொடுத்துருக்கோம். ஒரு வாஷிங் மிஷின் வச்சுட்டு மேலே துணி துவைக்கிற மாதிரி ஈவன் ஒரு வாஷ் பேஷன் கூட ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இடம் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னா வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ நல்லா நீட் டைல்ஸ் ஒட்டியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேர் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஃபெதர் ஸ்ட்ரெச் கிரானைட் போட்டிருக்கு. இது உங்களுக்கு வந்து சோலார் இன்வெர்டர் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷனிங் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்பேஸ் மேலே அந்த ஹெட்ரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா கிரானைட் போட்டு நீட்டாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது போட்டிருக்கு. நல்ல ஸ்பேஷியஸ் ஸ்டேர் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இறங்கி வந்தோம் அப்படின்னாக்கா இறங்கி வந்ததுக்கு கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது அபவுட் 16x11 அகைன் பெட்ரூம். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது உள்ள. ஸோ இதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கு வித் குட் PVC இதுதான் போட்டிருக்கு. ஏன்னா பூச்சிலாம் வராமல் இருக்கிறாங்க, உப்பு போட்டால் பூச்சி வரும்ன்றாங்க. ஸோ அதனால் PVC போட்டிருக்கு. ஸோ அதில் கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் இருக்குது. ஒரு 10x11 லிவிங் ஒன்று இருக்குது. எல்லாமே ஃப்ளோர் ஃபுல்லாகவே காமன் ஏரியா ஃபுல்லாகவே கிரானைட் ஃப்ளோரிங் தான். நல்லா அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெரூன் கலர் கிரானைட் போட்டிருக்கு. இதில் ஒரு காமன் லிவிங்லேருந்து ஒரு காமன் வித் வாஷ் மிஷின் ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். இது வந்து அரௌண்ட் 14x11 பெட்ரூம். ஸோ இதுலேருந்து பால்கனி போகிறதுக்கு உங்களுக்கு வழி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக SS கிரில் போட்டு கவர் பண்ணியிருக்கோம் சேஃப்டிக்காக. ஸோ எல்லா சைடும் ஸோ இந்த பெட்ரூம்லேயும் வந்து உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது வித் குட் டிஜிட்டல் டைல்ஸ் வித் வாஷ் பேஷன் திங்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங்லேருந்து ஒரு பால்கனி இருக்குது. அதுவுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இது கவர் ஆகி சவுத் சைட் ஃபேஸிங்கோட இருக்கும். இது வந்து ஈஸ்ட் சைட் ஃபேஸிங் ஹவுஸு. இதனால் வாட்டர் லாகிங் ஏரியா கிடையாது. அந்த பிளாட்டுக்குள்ளே இருக்கிற வாட்டர் ரோட்லலாம் எப்பவுமே வாட்டர் நிற்காதீங்க. ஈவன் எனி ரெய்னி சீசன் நான் செக் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3-4 இயர்ஸாக செக் பண்ணியிருக்கேன். இந்த லிவிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு
டிவி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் வித் ஒரு இதோட. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்னிஷிங் வந்துடும். இதில் சிசிடிவி கேமராக்கான ஒயர்ஸ்லாம் இங்கே இழுத்து விட்டுருக்கு. ஸோ இதில் வந்து லாஸ்டில் ஃப்ளோர்லேயே இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அகைன் இது வந்து 16x11 பெட்ரூம், குட் ஸ்பேஷியஸ் பெட்ரூம். ஸோ இதுலேயும் வந்து ஃபுல்லாக எல்லாம் உங்களுக்கு லாஃப்ட் அண்ட் இது கவர் பண்ணியாச்சு. அகைன் இதில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஸோ இங்கே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இறங்கி போகிறோம். ஸோ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். ஹால் 20x16 ஹாலு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெடஸ்டல் வாஷ் பேஷன் கொடுத்து இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ வெளியில் வாஷ் பேஷன் இருக்கு. ஸ்பேஷியஸ் கிச்சன், 15x11 கிச்சன். ஸோ இதில் ஒரு கபோர்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்தர் கபோர்ட்ஸ் இங்கே மேலே ஒரு உடன் கபோர்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து மேலே இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவேன் எல்லாத்தையுமே. இங்கே கிச்சனுக்குள்ளேயே ஒரு பூஜா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபுல் இதோட இருக்கு உங்களுக்கு. இதில் வந்து இந்த கிச்சன் ஸ்லாப்க்கு எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இது எல்லாமே ஃபுல்லாக கிரானைட் தான். எல்லாமே ஹால் ஃபுல்லாக கிரானைட் தான். கீழே வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு. மேலே இருக்க மாதிரி 16x11 பெட்ரூம் இருக்கு கீழே. ஸோ அட்டாச்சு அகைன். ஸோ டோட்டல் 5 பெட்ரூம்ஸ் உங்களுக்கு. 2 ஹால் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வந்து கவுண்டர் வாஷ் பேஷனாக கொடுத்துருக்கு. ஸோ கவுண்டர் வாஷ் பேஷன் ஒரு சைடு வந்து கிளாஸுக்கு போயிடும். தென் வந்து அதர் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஷவர் வந்துடும். ஸோ இது அபவுட் 11x4 வந்து உங்களுக்கு இது வந்துடும். 11x4 வந்து பெட்ரூம், சாரி பாத்ரூம்.